அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். கடும் விமர்சனத்தின் போது சீமானுக்கு சாதகமான ஆதாரத்தை வெளியிட்ட சாட்டை துரைமுருகன் இது குறித்து அந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு அடுத்தபடியாக ஆளுமையே இல்லையா அப்படின்னு கேட்ட ஒரு தருணத்துல தான் காளியம்மாள், இடுமோனம் கார்த்தி, ஃபாத்திமா இது போன்ற நபர்கள் எல்லாரும் தங்களை முதன்மைப்படுத்தி கொண்டு நாம் தமிழ் கட்சியில நாங்களும் முக்கிய புலிகள் தான், முக்கிய தூண்கள் தான் அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாகவே மக்கள் மத்தியில காட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனுடைய ஒரு வெளிப்பாடு என்ன ஆகிருந்துச்சு அப்படின்னா, இடுமோனம் கார்த்திக்கும் சரி, காளியம்மாள், சாட்டை துரைமுருகன், ஃபாத்திமா இவங்க எல்லோருக்குமே சரி தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில சீமானுக்கு எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு கொடுத்தாங்களோ அதே அளவுக்கு இவங்களுக்கும் வரவேற்பு கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இவங்க மேடையில பேசும்போது சீமானுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கிடைக்குமோ அதே அளவுக்கு ஆதரவு கிடைச்சிட்டு இருக்கு. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா சீமான் பேசுறதை கேட்கறதுக்காக மட்டுமே தமிழ்நாட்டு மக்கள் கூடிய நிலையில தற்போது இடுமோனம் கார்த்தி, ஃபாத்திமா இவங்க எல்லாருமே பேசுறாங்க அப்படின்னா அதை ரசிச்சு கேட்கறதுக்கு ஒரு தனி கூட்டமே உருவாகி இருக்காங்க. காளியம்மாளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா திமுக கட்சியால பிரச்சனை வரும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மகளிர் கூட்டம் சேர்ந்து போராடினது அப்படின்றது எந்த அளவுக்கு நாம் தமிழ் கட்சிக்கு இவங்க ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்றத காட்டுச்சு. இந்த வகையில சாட்டை துரைமுருகன் பாத்தீங்கன்னா ஒரு வலையொலி நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுல கிட்டத்தட்ட எம் கணக்குல சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. பொருளாதாரத்துல அதிகப்படியாக இருக்கக்கூடிய திமுக கட்சியால கூட இந்த அளவுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் வர வைக்க முடியாத நிலையில ஒரு தமிழ் தேசிய ஊடகமானது இந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு இருக்கு அப்படின்னா இது சாட்டை துரைமுருகனால் தான் சாத்தியமாச்சு அப்படின்னு சீமான் கூட பாத்தீங்கன்னா நிறைய இடங்களில் பாராட்டியிருக்காரு. சாட்டை துரைமுருகன் ஒரு சிறந்த பேச்சாளரையும் தாண்டி தற்போது ஒரு சிறந்த யூடியூபராக தன்னை முதன்மைப்படுத்தியிருக்காரு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமான எல்லோருமே இந்த விஜயகாந்த் விஷயத்துல அவர் போய் சொல்றாரு, விஜயகாந்த் கூட சேர்ந்து அவர் எந்த படமும் பண்ணல, எந்த ஒரு இடத்துலயும் வேலை செய்யல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விவாத பொருளாகவே மாறி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அனைத்து தரப்பினருமே அப்ப சீமான் போய் சொல்றாரு அப்படின்னு கேள்வி எழுப்பிய தருணத்துல சீமான் அந்த இடத்துல உண்மையாவே வேலை செஞ்சிருக்காரு அப்படின்றத காட்டுறதுக்காக சாட்டை துரைமுருகன் பாத்தீங்கன்னா அந்த நேம் கார்டுல நன்றி சீமான் பிராக்கெட் குள்ள இயக்குனர் அப்படின்னு இருந்த ஒரு நேம் கார்டை பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருந்தார். இது பல தரப்பினராலும் ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த விஷயத்தை பரப்பி விட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக கைகூலிகள். ஆனா இந்த விஷயத்தினால பெரிதளவுல குழப்பம் அடைஞ்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சராசரியான பொதுமக்கள் அப்படின்னு தான் சொல்லணும். சீமான் மேல கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கையும் மரியாதையும் வந்துட்டு இருந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது ஒரு பெரிய பாதிப்பு தான் ஏற்படுத்தியிருக்கும். இந்த விஷயத்திற்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி சாட்டை துரைமுருகன் பாத்தீங்கன்னா ஆதாரத்தை வெளியிட்டு இருந்தது அப்படின்றது சீமான் மேல அவர் எந்த அளவுக்கு பற்று வச்சிருக்காரு அப்படின்றதையும் ஒரு யூடியூபராக அவருடைய வேலையை அவர் ஒழுங்கா பாக்குறாரு அப்படின்றதையும் காட்டியிருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்துல சீமான நம்ம மட்டம் தட்டிட முடியாதா அப்படின்னு இந்த திமுகவுடைய ஐடி விங்கும் திமுகவுடைய ஊடகங்களும் பாத்தீங்கன்னா போட்டி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பதிலடி தரணும் அப்படின்னா சாட்டை துரைமுருகன் இல்லாம நிறைய தமிழ் தேசிய ஊடகங்கள் பாத்தீங்கன்னா உருவாகணும் அப்படின்றதா சீமானுடைய கோரிக்கையாகவும் இருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.